ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சிக்கணும். அதோட கொத்தமல்லி புதினா கொஞ்சம் சேர்த்து அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்க தேவையான பொருட்களெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் நெய் போட்டுட்டு அந்த ஸ்பைசஸ் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் ஒன்று ஒன்று போட்டுக்கலாம். நம்ம 1/4 சமையல் தான் செய்கிறோம். பச்சை மிளகாய் ஒரு 4, உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நல்லா அது வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். வச்ச பேஸ்ட் அதில் ஊற்றிக்கலாம். சைடு சைடாக நான் இந்த கத்திரிக்காய்க்கும் ஆனியன் ரைத்தாவுக்கும் ரெடி பண்ணிகிட்டே இருந்தேன். அதெல்லாம் வீடியோ எடுக்கலை. கொஞ்சம் மஞ்சத்தூள் கலருக்காக கொஞ்சம் பவுடர், அப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம், அப்புறம் பிரியாணி மசாலா வாசனைக்காக காரம் அப்புறம் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அதே காரம் நல்லது. நான் இதை வந்து வீட்டில் என்ன இருந்துச்சோ அதை வச்சு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் சோயாபீன் பட்டாணி இருந்துச்சு அன்றைக்கி, அதுதான் இருந்தது. ஏன்னா சண்டே தான் நம்ம மார்க்கெட் போடுவோம். அன்றைக்கி சண்டேங்கிறதுனால வீட்டில் இருந்த வெஜ்ஜஸ் மட்டும் போட்டு நான் செஞ்சுட்டேன். கொஞ்சம் பட்டாணி கொஞ்சம் சோயாபீன் போட்டு செஞ்சாச்சு. ஊற்ற போகிறோம். அந்த தேங்காய் அரை மூடியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பால் நம்ம எவ்வளோ அரிசி வைக்கிறோமோ அது 1:2 கணக்கில் நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் பற்றலைன்னா நம்ம கொஞ்சம் தண்ணியாக ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ரைஸ் வந்து பேச்சுலர்ஸ்க்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 1 பாட்டில் ஒரு 50 மினிட்ஸில் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு கிளம்பிடலாம். ஒன் பார்ட் ரெசிபிங்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாகவும் முடிஞ்சிடும். தண்ணி ஒரு கொதி வந்தோன்னா நம்ம அரிசி சேர்த்துட்டு மேலே கொத்தமல்லி புதினா அதெல்லாம் போட்டுக்கலாம். இது அன்றைக்கி வீட்டில் என்ன இருந்துச்சோ அதை வச்சு சிம்பிளாக ஒரு டிஷ் பண்ணணுன்னு சொல்லிட்டு சிம்பிளாக தான் இந்த டிஷ் பண்ணியிருக்கேன். அரிசி போட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு லெமன் ஒரு 1/2 லெமன் வந்துட்டு குயிஷ் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு நம்ம அரிசியை உடையாமல் இது பண்ணிட்டு வரும். சாதம் பார்த்திங்கன்னா நல்லா விசில் வந்து எடுத்தோன்னே நல்லா பொல பொலன்னு இருக்கும் எலுமிச்சம்பழம் புளியறதுனால. நான் இதில் நெய் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். கொதி வந்துருச்சு. நான் எப்பயுமே ஒரு கொதி வந்தோன்னே இல்லை அரிசி மேலே வந்தோன்னா தான் குக்கரோட விசில் போடுவேன். எனக்கு அதோட டைமிங் தெரியும், அதனால் நான் இது பண்ணிக்குவேன். நீங்கள் அரிசி போட்டுட்டு 3 விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம். என்னடா இதை ஒரு கையிலே செய்யறானே பார்க்காதீங்க. நான் ஒரு கையில் மொபைல் வச்சுட்டு ஒரு கையில் செஞ்சுட்ருக்கேன். சூப்பரான வெஜ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு தொட்டுக்க பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தயிர் பச்சடி ரெடி ஆகிடுச்சு. சைட் பை சைடாக பாத்திரத்தெல்லாம் இதெல்லாம் கழுவி வச்சாச்சு. லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு.
ஃபார் வாட்சிங்.